ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் நம்ம மிட் வீக் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். கோல்டு வந்து மேஜராக 4 ஹவர்ஸ் ஜோனை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீக்கில் என்ன நடக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 4 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே இல்லை. மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸோட மைனர் லோவை பிரேக் பண்ணல. அதே மாதிரி 4 ஹவர்ஸோட மைனர் ஹை இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து 4200 அப்படின்ற ஜோனை வந்து அப்படின்றது ரீச் பண்ணும். பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 1 ஹவரில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் நான் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல எனக்கு தெரியும். ஸோ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 1 ஹவரோட லாஸ்ட் ஸ்விங்கோட 50 to 600 ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணல. ஸோ இது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். லாஸ்ட் மிட் வீக் அனாலிசிஸ் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர்ஸோட மைனர் ஹையை பிரேக் பண்ணாமல் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த ஜோனை மிட்டிகேட் பண்ணிச்சு. பட் எந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கிடக்கல. திருப்பியும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு. மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் 4 ஹவர்ஸோட மைனர் ஹையை பிரேக் பண்ணல. ஸோ பிரேக் பண்ணாமல் ரொம்ப நாளாக வந்து கன்சால்டேஷன்லேயே இருந்த மார்க்கெட் ஃபைனலாக வந்து இன்டர்னல் லோவை பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேண்டில் க்ளோஸுமே வைக்கல. இப்போதைக்கு டவுன் சைட்லேருந்து வந்து லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு 15 மினிட்ஸோட ஹை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடச்சா நம்ம வந்து 4060 இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு டார்கெட் பண்ணலாம். அதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 4024. ஸோ இந்த ரெண்டு ஜோனுமே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 4 ஹவர்ஸோட மைனர் லோ பிரேக் ஆகிடும். ஸோ இந்த 4 ஹவர்ஸோட மைனர் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 3970 இந்த ஜோனை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த 15 மினிட்ஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 4140 வரைக்கும் போகலாம். 135 வரைக்கும் போகலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 4200. இதுதான் கோல்டோட நெக்ஸ்ட் வீக் அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.